நம்ம தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/11/2024 இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பப்ளிஷ் ஆன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட், அதாவது ICFCRCREயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, அந்த அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே தான் நீங்கள் கால் பண்ணணும். சண்டே டு அதாவது சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19,900 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 12th சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு 21,700 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் 60% மார்க் இருந்தால் நீங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டுக்காகவும் லேபுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாம் இல்லைனாலாம் சொல்லலை, உங்களுக்கு இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து ஒரிஜினல் பிடிஎஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் தனியாக, லோவர் டிவிஷன் கிளர்க்கு தனியாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோவர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேட்டகரி SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் 500 ரூபாய் நீங்கள் பேமெண்ட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டுக்காகவும் இருந்தாலும் சரி, ஃபீஸுக்காகவும் இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து இதில் வந்து அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆகிற ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். நீங்கள் இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 12th படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்ல, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. ஒன்று எக்ஸாம் இருக்கும், அல்லது ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக இருக்கும். அண்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்கும். கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு சென்டரும் இருக்கும். அண்டு எக்ஸாம்
சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்கு ராங் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா இந்த ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்குது. 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக தான் உங்களுக்கு வந்து கொஷின் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 விதமான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதமான டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதோட சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அண்ட் சிலபஸில் என்ன இருக்கும் அண்ட் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அண்டு உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே அதுக்கு போதுமானது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிகளெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி தான் ஆன்லைனில் போட்டு ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி இருந்தால் நீங்கள் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்ருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் ப்ரிஃபரவரிலே உங்களுக்கு இருந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது, எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ. சரிங்களா? உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க 19/11/2024 அன்றைக்கி உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருங்க. இந்த மாதிரி தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எப்போது நீங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயே எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப்ளை ஆர் போஸ்ட் மல்டி டாஸ்கிங் லோவர் டிவிஷன் கிளர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளை நவ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. 30/11/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்டட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிறது வந்து அது தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாமே உங்களுக்கு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் எப்போது அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. அண்ட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் 40%, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அக்செப்ட்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் என்ட்ரு, அதாவது உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மறுபடியும் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி. சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடி, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் லாகின்ன்றதை கொடுத்தீங்கன்னா போதும். ரிஜிஸ்டர்ன்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? கேப்சாவில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லேடிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ